ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங். இங்கே பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, பாப்பாவும் பின்ட்டு செல்லமும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பின்ட்டு கட்டுக்குட்டி என்ன அன்னைக்கு அக்கா மடியில் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, போகிற வார அக்கா கூட தூங்கலாமா இல்லை போய் பெட்டில் படுத்து தூங்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறியா? ஆண்ட செல்லம். ஆமாம் வா. வா வா அக்கா கூட வந்து படுத்துக்கு வா. படியா அக்கா மடியில் படுத்துக்க. அடி இன்ட்டு வா. படுத்துக்கோ. அக்கா மடியில் படுத்து தூங்கு கம்முன்னு அக்கா கூட. நேற்று யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து மியாவை அடிச்சிட்டாங்களா இல்லை இவன் எங்கேயோ சண்டைக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தானா, இது வேறு கேட்டுங்களோட அடி வாங்கினானான்னு தெரில. இந்த கால் பார்த்திங்கன்னா லைட்டாக வலிக்கும் போல். அந்த காலை கொஞ்சம் சாட்சி தான் நடக்கிறான். சண்டி என்னான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியாக பால் குடிக்கல, சாப்பிடல, நடக்கவே முடியல அவனால். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மெதுவாக தான் நடக்கிறான். நல்லா எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துட்டான் அடி. எங்கடா போய் அடி வாங்கின பின்ட்டு செல்லம்? ஏஞ்சல் எது போட்டு விட்டாளா 2 அடி? ஆமாவா? ஏஞ்சல் அடிச்சிட்டாளா? நீ என்ன வம்பு பண்ண ஏண்டி? சண்டைக்கு பண்ணிய நீ அவகிட்ட ஏதாவது? எதுக்கு அடிச்சா அவ? எதுக்கு அடிச்சா ஏஞ்சல்? எதுக்கு அடிச்சா உன்னைய? எதுக்கு அடிச்சா? யோசம்மே நாளைக்கு அவளை போய் பேசிக்கலாம் என்னான்னு. அடி சாத்திரலாம் சரியா? கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 ஆள் வச்சிருக்கால, அதனால ஏஞ்சல் கண்டுபிடிச்சிட்டா. என்ன விட்டு இன்னும் 2 வச்சிருக்கியா அப்படின்னு. இன்னும் 2 கருப்பி கூட ஓடுனதை பார்த்துட்டாளா? அதனால அடிச்சு விட்டாளா? ஆமாவா? நீ எதுக்கு அப்புறம் ஏஞ்சலை விட்டுட்டு ஓடுன? தப்பு தானே சொல்லு. அப்படித்தான் போவியா? இன்னும் போனேன்னா அப்புறம் 2 போட்டு தாக்குவா. அப்புறம் அடி வாங்கிட்டு தான் வரணும். சொல்கிறேன். எனக்கு திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க உன்னைய? ஆண்ட சொல்லலாம் பின்ட்டுக்குட்டியே. உங்கள் அக்காட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? அக்காவை கூட்டிகிட்டு போ.